அனைவருக்கும் தெற்கத்தி மன்றாதாவின் வணக்கங்கள். மேல தலைப்பு பார்த்திருப்பீங்க, அரசியல் அனாதைகள் முக்குலத்தோர். முக்குலத்தோருக்கு எதிரி ஸ்டாலினா எடப்பாடியா? கொஞ்சம் குரல் சரியில்லை, மன்னிச்சுக்கிறங்க. அதாவது இதை ஏப்பா இந்த தலைப்பு எடுக்க வேண்டிய காரணம் அப்படின்னா, நடக்கக்கூடிய சம்பவங்கள் அப்படி இருக்கு. அப்படி என்னப்பா நடந்துச்சு அப்படின்னா, சமீபத்துல பாத்தீங்கன்னா திருநெல்வேலியில கவின் அப்படின்ற ஒரு இளைஞர் படுகொலை செய்யப்படுறாரு. அதை குறித்து பல கருத்துக்கள், அதாவது நாளைக்கு சாக போற நிலைமையில கிடைக்க கூட எந்திரிச்சு வந்து கருத்து சொல்லக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு. அப்படி முக்குலத்தோருக்கு எதிராக அப்படி ஒரு வன்மங்களையும் கட்டமைப்புகளையும் உருவாக்குனாங்க. சரி, அவங்க பேசுறதுக்கு சுதந்திரம் இருக்கு, பேசுனதை பத்தி ஒண்ணும் இல்லை. அப்படி பேசினவர்கள் எல்லாம் அதே ஒரு மாசத்துக்கு பின்னாடி பல நிகழ்வுகள் அதே போல நடந்துருச்சு. அதற்கு முன்னாடி வந்து அழகேந்திரன் அப்படின்ற இளைஞர் வந்து அழகேந்திரன் அப்படின்ற அருந்ததி இளைஞரை இதே பல்லர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஆணவ படுகொலை பண்ணியிருக்காங்க. ஒரு இஸ்லாமியரை பறையர் சமூகத்தை சேர்ந்தவர் படுகொலை பண்ணியிருக்காரு தர்மபுரியில. இப்படி பல நிகழ்வு நடந்துருச்சு. அப்பெல்லாம் கோமால இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அதே திருநெல்வேலியில ஒரு 4 நாள் கழிச்சு ஒரு கொலை நடக்குது. அது ஆணவ கொலை. பிரபு தாசா ஏதோ பேரு. அப்படியே போராட்டம் பண்றாங்க. அதே ஒரே சமூகம்னு சொல்லி எத்திரிச்சு ஓடுறாங்க. அதுக்கப்புறம் திரும்ப இப்ப மேலூர்ல ஒரு ஆணவ கொலை நடந்துச்சுன்னா ஒரே சமூகத்துக்குனால யாருக்கும் தெரியல. ஆனா அந்த ஒரு விஷயத்த மட்டும் ஏன் பேசினாங்க? அதுலயும் பாருங்க, சுருச்சித் அப்படின்ற அந்த ஒரு இளைஞர் செய்த தவறுக்கு ஒட்டுமொத்த சமூகத்தையும் குற்றவாளி கூண்டில் ஏற்றினார்ல. இப்போ அதுதான் நம்மளுக்கு கேள்வி. நீ அப்படி பாத்தீங்கன்னா, சுஜித் அப்படின்ற ஒரு விஷயத்த தவறுக்கு நீ ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் குற்றவாளி கூண்டில் ஏத்தினா, அங்க சுவாதின்ற ஒரு பெண்ணு நுங்கப்பாக்கத்துல திரும்ப காதலிக்கலன்னு சொல்லி கொண்டால ஒருத்தன் ராமுன்றவன். அப்ப அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் எல்லாமே அப்படின்னு ஏன் எவனுமே பேசல அப்படின்ற கேள்வி நம்மளுக்கு இருக்கு. அதனால இங்க வந்து ஊருக்கு இழிச்சாவாயம் பிள்ளையார் கோயில் ஆணி சொல்லுவாங்க. அதனால நீங்க இழிச்சாவாயம் முக்கியத்துவம் இருக்கீங்க. அதனால எடுத்து உங்களை மேயிறாங்க. அதனால நீங்க நான் சொல்ல வர அரசியல் அனாதைகள் முக்குலத்தோர். இதற்கு பின்னாடி யார் இருந்தானா, முழுக்க திராவிடம் தான் இருந்துச்சு. திராவிடத்தோட தலைமை ஸ்டாலின் அவர்கள். அதனாலதான் ஸ்டாலின் வந்து முக்குலத்தோருக்கு எதிரி அப்படின்னு சொல்றேன். ஏன் அப்படி சொல்றேன்னா, ஸ்டாலின் அவர்கள் வந்ததுக்கு பிறகுதான் இணையதளங்களை வந்து தேவர் சமூகம் குறித்தும் மிக கேலி சித்திரங்கள் மிக அதிகமாகிக்கிட்டு நான் பார்க்க முடியுது ட்விட்டர்லாம். இதே வந்து ஒரு கலைஞர் குறித்தோ, பெரியார் குறித்தோ, ஸ்டாலின் குறித்தோ, உதயநிதி ஸ்டாலின் குறித்தோ உடனே கைது பண்றாங்க, இது பண்றாங்க, அதுக்கான ஆக்ஷன்ல இறங்குறாங்க. ஆனா நம்ம சமூகத்தை பத்தி பேசினா எவனும் இல்லை. அதே பட்டியல் சமூகத்தை பத்தி பேசினா உடனே கைது பண்ற நபர்கள் நடக்குது. இப்படி போய்கிட்டு இருக்கு. இது மட்டும் தானா? அது மாதிரி இது மட்டும் இல்லைங்க. தேவர் சமூகத்துக்கு எதிராக ஸ்டாலின் பல வேலைகளை செஞ்சுட்டு வர்றாரு. அதுல ஒண்ணு அடிக்கிறேன் பாத்துக்கங்க. குரு பூஜைக்கு வந்தாரு, திருநீர் வைக்காம அவமானப்படுத்தினாரு. கீழத்துகளுடைய நினைவேந்தலுக்கு அனுமதி மறுத்து போலீஸ் படை இறக்கி அங்க போய் போக முடியாம போனாரு. நம்ம சாவித்திரி தேவர் வந்து அதுக்கு கண்டனம் தெரிவிச்சுட்டு இருந்தாரு. அதே மாதிரி இப்ப கல்லர் பள்ளிகளை பெயர் மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு பண்றாங்க. நாளைக்கு தேவர் கல்லூரியும் பேர் மாற்றுவாங்க. ஏன்னா அவங்க வந்து ஜாதி பேர் இருக்கக்கூடாது அப்படின்றது அவங்களோட கொள்கை. ஆனா அவங்க வந்து முத்துலட்சுமி ரெட்டி அப்படின்ற திட்டங்கள்லாம் அமல்படுத்துவாங்க. சுதர்சன் ரெட்டிக்கு ஆதரவு கொடுப்பாங்க. அந்த ரெட்டி ரொட்டிலாம் அவங்களுக்கு பிடிக்கும். நம்ம தமிழ் சமூகத்தை சேர்ந்த வன்னியரு, நாடாரு, நம்ம தேவர் இது மட்டும் தான் அவங்களுக்கு பிடிக்காது. அதனாலதான் நான் சொல்ல வரேன், முக்குலத்தோருக்கு எதிரி ஸ்டாலின் அவர்கள். இதே போல தமிழ்நாடு பாடநூல் கழகம் டிஎன்பிசி தேர்வுல வாய்ப்பூட்டு சட்டம் யாருக்கு போடப்பட்ட அப்படின்ற கேள்விக்கு முத்துராமலிங்க தேவர் அப்படின்றத முத்துராமலிங்கனார் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அவ்வளவுக்கு முக்குலத்தோர் மீது வன்மம். இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கிறீங்க, எவ்வளவு நுட்பமா பண்ணிட்டு வாராங்கன்னு புரிஞ்சுக்கிறீங்க. உங்களுக்காண்டி இங்க குரல் கொடுக்க பேசுறதுக்கு ஒரு பயம் இல்லை. சரி, இதெல்லாம் ஸ்டாலின் அவர்கள் வந்து முக்குலத்துக்கு எதிராக செஞ்சுட்டாருப்பா. சரி, எடப்பாடி என்னப்பா செஞ்சாரு அப்படின்னா, எடப்பாடி செஞ்ச ஒரே ஒரு தவறு 10.5% வந்து வன்னியருக்கு கொடுக்குறோன்னு சொல்லி அவர் சொன்ன வாக்குறுதி தான். அதை கொடுத்துட்டாரு. அதாவது அவங்க வந்து தேர்தல் உடன்படிக்கையில வந்து ஒரு 7 கோரிக்கையில வச்சு பாமகவும் அதிமுகவும் வச்சிருந்தாங்க. இப்ப நம்ம வந்து அதை எதிர்க்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, இணையதளம் முழுக்க தேவர் வன்னியர்னு சொல்லிட்டு அப்படி போய்கிட்டு அரசு. நம்மளுக்கு வந்து சக தமிழ் குடியான அவர்கள் எதிர்க்க வேண்டிய தேவை நம்மளுக்கு. நம்ம என்ன செய்யணும்? எங்களுக்கு சாதிவாரி கணக்கு இப்ப எடுங்க. அவங்க எவ்வளவு இருக்காங்களோ அவங்களுக்கு அவ்வளவு பிரதிநிதித்துவம் கொடுங்க, எங்களுக்கு நாங்க எவ்வளவு இருக்கோமோ அவ்வளவு பிரதிநிதித்துவம் கொடுங்க அப்படின்னு சொல்றது ஒரு தாய் பிள்ளைகளாகி நம்மளுக்குள்ள சகோதரத்துவம் ஏற்படுறதுக்கான வழியா இருக்கும். நம்ம அதைத்தான் பேசணும். பாத்தீங்கன்னா எடப்பாடி வரும்போது மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு இருக்கு தென் தமிழகத்துல. அதே எதிர்ப்பு ஏன் ஸ்டாலின் வரும்போது ஏன் யாரும் காட்ட மாட்டீங்க? நான் சொல்றேன், இவ்வளவு சொல்றேன். எடப்பாடியை காட்டிலும் ஸ்டாலின் எவ்வளவு ஆபத்தானவர், நம்ம சமூகத்துக்கு எதிராக எப்படிப்பட்ட கட்டமைப்புகளை உருவாக்கிட்டு இருக்காரு. என் மக்களை புரிஞ்சுக்கிறவே முடியல. முதுகுளத்தூர் கலவரத்துல தேவரை வந்து குற்றவாளி அப்படின்னு முதல்ல சொன்னது வந்து ஈவர ராமசாமி நாயக்கர், பெரியார்.
கைது பண்ண சொல்ல சந்தோஷப்பட்டு அறிக்கையெல்லாம் கொடுத்தவர் பெரியார். அவரை வழித்தோன்றல எடுத்துக்கிட்டு திமுகல போயிட்டு நீங்க எல்லாம் இருந்துக்கிட்டு நான் தேவன் பக்தன், நான் தேவர்னு சொல்லிக்கிறீங்க. எங்களுக்கு ஒன்றும் புரியல. அதாவது இன்னைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஜாதியை காட்டிலும் பணமும் பதவியும் தான் அதிகம். அதனால நம்ம சமூகத்தை சேர்ந்தவங்க எல்லாம் போயிட்டு திராவிடத்துல இருக்கீங்க. நீ உண்மையிலே வந்து தேவர் வந்து தேசம் தெய்வம்னு சொன்னாங்க. இவங்க தேசத்தை வந்து விடுதலை வாங்கும் போது கருப்பு தானே அறிவிச்சாங்க. ஆன்மீகத்தை கடவுளை கும்பிடவே அயோக்கியப்பேன்னு சொன்னவங்க. அவங்களோட போய் நின்றுக்கிட்டு இருக்கீங்க, அங்கேயும் நின்றுக்கிறீங்க, தேவரையும் கும்பிட்டுக்கிறீங்க. என்னையா உங்க கொள்கை கோட்பாடு? இப்ப இங்கிட்டு இன்னொரு பக்கம் வந்து தினகரன் சசிகலா, அவங்களோட கொள்கை கோட்பாடு என்ன? ஓபிஎஸ் ஏதாச்சும் ஒண்ணு சொல்லுங்க. இந்த சமுதாயத்துக்காண்டி நிக்கிறாங்களா? இல்ல இந்த ஏதாச்சும் ஒண்ணு சுற்றுச்சூழல் சார்ந்து பேசுறாங்களா? இயற்கை வளங்கள் சார்ந்து பேசுறாங்களா? இல்ல கல்வி சார்ந்து பொருளாதாரம் சார்ந்து? எதுவுமே இல்லை. அவங்களோட கொள்கை தான் என்ன? நீங்க ஆதரிங்க, நம்மளுக்கு வேணாம்னு சொல்லல. இதே இன்னைக்கு நீங்க சொல்றீங்கல்ல, நம்ம 1000 விமர்சனம் வச்சாலும் இவர் இருக்காருல்ல திருமாவளவன், அவங்க சமூகத்துக்கு ஒரு பிரச்சனையா வந்து அரை மணி நேரத்துல வராங்க. அந்த அளவுக்கு அவன் வந்து சாதிய பற்றோட இருக்கான். சினிமா துறையில நம்மளால வரைய விட மாட்டாங்க. இந்த முத்தியான ஒருத்தர் படம் எடுத்தாருன்னா அவரை சாதி முத்திரை குத்தி ஓரம் கட்டுறாங்க. இந்த இப்பதான் சேது சொன்ன ஒரு படம் இருக்காரு, அதுக்குள்ள அவன் படத்தையே பார்க்காம ரிவ்யூ பண்ணி அந்த படத்தை அப்படி இருக்கு இப்படின்னு சொல்லி சாதி முத்திரை குத்தி அவரை வந்து எப்படா நசுக்கும் பாக்குறாங்க. இங்கிட்டு சிவாஜி மேல வந்து சாதி முத்திரை குத்துறியா ஒருத்தன். இதெல்லாம் செய்யறது யாருன்னா டிவிக்கு ஐடி விங்கி, தலித்தோட ஐடி விங்கி இதே செய்யறாங்க. அதை புரிஞ்சுக்கிறங்க. 2026 தேர்தல் வருது. நீங்க ஏதாச்சும் ஒரு அணியை ஃபார்ம் பண்ணுங்க. நம்ம மக்களோட கோரிக்கை என்ன? இன்னைக்கு வந்து வன்கொடுமை சட்டத்தால் வந்து எவ்வளவு சமுதாய மக்கள் பாதிக்கப்படுறாங்க. அவங்கள பூரா ஒன்றிணைக்க பாருங்க. மிகப்பெரிய பாதிப்பு. கண்ணுக்கு உதாரணம், கவினுடைய கொலையில அப்பா அவன் கையை காட்டுறவன் போல வன்கொடுமை சட்டத்துல கையை போடுறாங்க. இன்னைக்கு ஒரு பிரச்சனை, ஒரு பெண்ணை வந்து ஒருத்தர் தலித்து சேர்ந்த ஒருத்தர் வந்து ஏதோ காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிற மாதிரி ஒரு காணொலி அவனா வந்து கேட்கிறான். இப்ப அவர் மேல அந்த பெண் மேல வன்கொடுமை தடுப்பிச்சிட்டோம். இப்ப அந்த பெண்ணை அவர் மேல வந்து பாலியல் வடுப்பிச்சிடறோம். இப்படி சட்டங்கள் எவ்வளவு தவறா பயன்படுத்தப்படுது. நம்ம சமுதாய மக்களுக்கு சட்ட விழிப்புணர்வு வேணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறைகள் நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய அரசியலை கவனிங்க. நம்ம வரலாற்றுல முன்னாடி இருந்தோம், வேலும் வாழும் தாங்கி என்னென்னமோ செஞ்சோம். அது மன்னர் காலம். இன்னைக்கு மக்களாட்சி காலம், அரசாட்சி காலம். அதுல வந்து வாழும் வேலும் விலை போகாது. புத்தியும் அதிகாரமும் தான் விலை போகும். அதனால நம்ம அதிகாரத்தை நோக்கி, கல்வியை நோக்கி, பொருளாதாரத்தை நோக்கி போறதுக்கான வேலைகளை பாருங்க. இன்னொன்னு புரிஞ்சுக்கிறங்க, இன்றைய அரசியல் சூழல்ல தேவேந்திர குல வேளாளர்கள் அவங்க ஒரு 7 சமூகத்தை சேர்த்துக்கிட்டு அவங்க வலிமைப்படுறாங்க. முத்திரை சமூகம் ஒரு 20-30 சமூகத்தை சேர்த்துட்டு அவங்க வலிமைப்படுறாங்க. வன்னியர் சமூகம் 2-3 சமூகத்தை சேர்த்துட்டு அவங்க வலிமைப்படுறாங்க. தலித் சமூகம் அவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டு குறிப்பா பறையர், பல்லர், அருந்த இவங்கெல்லாம் சேர்ந்துட்டு அவங்க வலிமைப்படுறாங்க. இப்படி ஒவ்வொரு சமூகம் ஒன்னா சேர்ந்து வலிமை பெறுது. ஆனா நீங்க என்ன ஒன்னா இருந்த முக்குளத்தூர் சமுதாயம் இன்னைக்கு வந்து வந்து முக்குளத்தூர் இல்ல, கல்லர் மறவர் ஆக முடியாது. அவங்க வரலாற்று பேசுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. நம்ம என்ன செய்யணும்? ஒரு தாயின் பிள்ளைகள், அண்ணன் அடிச்சா தம்பி வரணும் அப்படின்ற உணர்வு இருக்கணும். சரிங்களா? ஒற்றுமை இருந்தால்தான் வாழ முடியும். இன்னைக்கு பாருங்க, நீங்க உதாரணத்துக்கு திருமாவளவன் உதாரணத்துக்கு எடுத்துக்கிறங்க. போன தேர்தலில் அவருக்கு 6 சீட்டு கொடுத்தாங்க. நம்ம ஆண்ட பரம்பரை பேசக்கூடிய பார்வை பிளாக் கட்சிக்கு 1 சீட்டு கொடுத்தாங்க. யாரு பெரிய ஆளு நீங்க சொல்லுங்க. இப்ப இன்னைக்கு உள்ள சூழலுக்கு இவரு மறைமுகமா கூப்பிடுறாரு, விஜய் கூப்பிடுறாரு, நாங்க வாங்க ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்தில பங்கு தாரோம் அப்படின்னு. ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்தில பங்கு யாரு கேட்டது? திருமாவளவன் கேட்டது. அதிமுக இன்னைக்கு உடனே விசிகாவை கூப்பிட்டுக்கிறோம். டிஎம்கே விட்டு வெளியே போடாம பாத்துக்கிறது. அதைத்தான் நான் சொல்றேன். என்னதான் இருந்தாலும் அந்த அரசியலை நிர்ணயிக்கக்கூடிய சக்தியாக நம்ம இருக்கணும். ஒரு அமைப்பா இருந்தாலும் சரி, அதை வந்து நீங்க இன்னைக்கு அமைப்பா உருவாக்குங்க. இந்த பிசி மக்களுக்கு, அதாவது ஓபிசி மக்களுக்கு எதிராக எப்படிப்பட்ட அரசியல் நடக்குது, உங்களை பிசிஆர் மூலமா எப்படி கொடுமைப்படுத்துறாங்க, எப்படி அரசியல் ரீதியாக கொடுமைப்படுத்துறாங்க, எப்படி சினிமா துறையில உங்களை எப்படி ஒதுக்குறாங்க, முத்தையா வந்தா ஜாதி படம், மோகன் எடுத்தா சாதி படம் அப்படின்னு சொல்லி எப்படி ஓரம் கட்டுறாங்க, இதெல்லாம் நீங்க தெளிவுபடுத்தி ஒன்று செய்யப்படுங்க. உடனே சொல்லுவாங்க தலித் அல்லாத கூட்டமைப்பு அப்படிலாம் இல்லை. அப்படி பார்த்தா நீங்க வந்து பிராமணர்கள கூட்டமைப்பு உருவாக்குனீங்களா, அது என்ன கூட்டமைப்பு அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கலாம். அதுக்குதான் அரசியல் படிங்க. சரிங்களா? ஒன்று வருவோம், வென்று காட்டுவோம். நன்றி.